என்ன ஏத்தாப்புல உடனே நான் இவ்வளவு அந்த கேள்வி உங்கள்ட்ட நம்ம இருமா கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் உங்கள்ட்ட மேடையில நின்னு நம்ம பேசுற பேச்சு அந்த வார்த்தைக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீ தான் பொறுப்பு. சரி நான் உங்களை கேக்குறேன், ஏன் உன்னை உயிர் உள்ளதாவும் இன்னும் உயிரற்றாதான் ஏன் வச்சிருக்கணும்? அதுவே தவறுங்கிறேன். சரி சரி என்ன தவறுங்கிறீங்க? முருகனுடைய வாகனம் என்ன? மயில் வாகனம். எப்ப மயில் வாகனம்? ஆரம்பத்துல மொத்தம் 3 மயில் இருக்கு. முருகனுக்கு மொத்தம் 3 மயில். உலகத்தை சுற்றி வருகிறதுக்கு ஒரு நொடி பொழுதுல சுத்தி வந்தது. அதுதான் முதலாக வந்த மயில். முதல்ல ஓம் என்ற பிரணவம் மயிலாக மாறி வந்தது ஒன்று. அதுதான் முதல் மயில். சரியா? அதுக்கு அப்புறம் இந்திரன் மயிலாக மாறினான், அது இரண்டாவது மயில். சூரபத்மன் பறவையாக மாறி பறக்கின்ற பொழுது அவனை போய் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்திரன் ஒரு மயிலா மாறி வந்தார். ஆமா. மூன்றாவதாக சூரபத்மன் இருகுறாக பிளந்து உன மயிலா மாத்தி வச்சிட்டார். மொத்தம் 3 மயில். சரி. இப்ப போருக்கு கிளம்புறாங்க. யாரோட? சூரபத்மனோடு போருக்கு கிளம்புறாங்க. ஆமா. போருக்கு போறவங்களுக்கு போர்க்கொடின்னு ஒண்ணு வேணுமா? ஆமா, போர்க்கொடின்னு ஒண்ணு இருக்கும். முருகப்பெருமானுக்கு போர்க்கொடி இருக்குமா? இருந்ததே. முருகனுடைய போர்க்கொடி இருக்குல்ல, அது என்ன கொடி? அக்கினி கொடி. அக்கினியாவே இருந்தாரு இல்ல, எப்படி இருந்தாரு? அதுல ஐக்கியமாயி அக்கினியாக இருந்தார். அது அப்பவும் முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி தான். ஆமா, முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி தான். முன்பாகவும் சேவர் கொடி தான். ஆனால் அந்த சேவலாக அங்கே மாறி இருந்தது யாரு? அக்கினி பகவான். முருகனுடைய சேவர் கொடியில முதல்ல இருந்தது யாரு? அக்கினி பகவான். அக்கினிக்கு உயிர் இல்லையா? உயிர் இருக்கே. அப்ப சேவர் கொடியா இருந்தா சேவர் கொடிக்கு உயிர் இல்லைன்னு எப்படி சொல்லுவ? ஏங்க உயிர் உள்ளதுதாங்க. கொடியிலே ஐக்கியமாய் அவர் போய் இருந்தாரு. சும்மா ஏட்டி புடியா பேசக்கூடாது. சரி, மகாபாரதத்தை சுருக்கமா சொல்லணும்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கால முடிஞ்ச கதைன்னு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஆமா, அதை எதை சொல்லுவோம்? வேதவியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதினார். அது பிள்ளையார் பிடிக்க அங்கதான் தொடங்குது. அங்கே தொடங்கியது எங்க முடியுதுங்கறாங்க? குரங்கால முடியுதுன்னா ஏன்னா பாரத போர் முடிந்த பிறகு, போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனனை கீழே இறங்குறாங்க. ஆனா தர்மம் என்ன தெரியுமா? தேரோட்டியாக இருப்பவன் வெற்றி வீரனை கீழே இறங்கி கையை பிடிச்சு கீழே இறக்கி விடணும். அதுதான் கிருஷ்ணர் கையை பிடிச்சு கீழே இறக்கல, அர்ஜுனனை கீழே இறங்க சொன்னாரு. இறங்க மாட்டேன்னு மறுத்தாரு. அவ்வளவு நேரம் வரையும் கிருஷ்ணர் இருக்கிறதுனால தான் நமக்கு வெற்றினே தெரியாம வெற்றி அடைஞ்சிட்டோம்ன்ற எண்ணம் இருந்தது அர்ஜுனனுக்கு. ஆணவம் ஏறிச்சு மண்டைக்கு. திமிரு மண்டைக்கு ஏறிச்சுன்னா திமிரை தட்டி குறைச்சாதான் தெரியும். அப்ப என்ன பண்றாரு? கீழே இறங்கடான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் மனசுல ஒரு சஞ்சலம். என்னடா நம்மள அவர் கையை பிடிச்சு முதல்ல போய் நீ என் கூட இருந்தாலே போதும்னு சொன்னாலு முதல்ல எல்லாம் கொஞ்சம் பணிவு இருந்துச்சுன்னா இப்ப வர வரதான் கொஞ்சம் திமிரு ஏறி போச்சு. முதல்ல நீ எதிரில நின்னு பேசுறவங்க திமிரா பேசும்போது நம்மளால அமைதியா பேச முடியல. அப்ப நம்ம திமிர கொஞ்சம் காட்டணுமேன்னு தோணுது. அப்படியே மண்டைக்குள்ள புழு ஊறுற மாதிரி பேசாம பேசுங்க. நீங்க பேசுங்க, விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அப்ப என்ன விஷயம் சொல்லாம என்ன சொல்றாங்க? அப்புறம் திமிரு நீ அத சொல்ல கூடாது. இருமா இருந்துச்சு போக திமிர காட்டுறதுனா அத நீ இத பேசுங்க அத பேசுங்க எனக்கு சொல்லி கொடுக்கற நீ ஆளு கிடையாது. கதையை சொல்லுங்க. நான் என்ன சொல்றேனோ அத கேட்டு பேசாம இருமா. சொல்ல வந்தீங்களா அந்த கதையை சொல்லுங்க. நான் சொல்றதா இங்க சட்டம். நான் என்ன நானும் பேசுவேன். கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நிக்கிறதா வேலை. உங்க சட்டத்தோட ஆளுங்க நான் ஆளு கிடையாது. வாயை பொத்து மாமதா. என்ன உங்க வாயை பத்திர போறதுக்கு என்ன குடிக்குறாங்க? உங்க வாயை பத்திர போறதுக்கு தேவலாம பேச கூடாது. உங்க வாயை பத்திர போறதுக்கு நான் வர கிடையாது. தெரியாம விட்டுருச்சு. என்ன தெரியாம என்ன படிச்சு? என்ன தெரியாம படிச்சு? சரி, தெரியாம கைப்பிடி. விஷயம் என்னன்னா இவனோட என்ன கிருஷ்ணர் நம்மள கையை பிடிச்சு கீழே இறக்கி விடுவாருங்கிறது. ஆனா கிருஷ்ணர் இறங்க சொன்னாரு. ஏன் இறங்கிய பிறகு அதுக்கு பிறகு கிருஷ்ணர் இறங்குறாரு. கிருஷ்ணர் இறங்கிய பிறகாக மேல இருந்து கீழே ஒண்ணு குதிச்சுல குரங்கு தேர்கொடி மேல. ஆஞ்சநேய பெருமான் ஆண் குரங்கா இல்ல பெண் குரங்கா? ஆண் குரங்கு. அப்ப ஆண் குரங்கு தானே? ஆமா, ஆண் குரங்கு. அப்ப குரங்கு யாரு? ஆண் குரங்கு தானே? யார் குரங்கு? அது பெண் குரங்கு இல்லையே. இல்ல, ஆஞ்சநேய பெருமான்ங்கிறது யாரு? யாரு? ஆண் தானே. ஆமா, அதான் சொன்னேன் ஆண் குரங்கு. சரி, மேல இருந்து கீழே குதிச்சாரா? யார் குதிச்சது? ஆஞ்சநேய பெருமான் குதிச்சாரு. அதுவரை எங்க இருந்தாரு? கொடியில இருந்தாரு. எப்படி இருந்தாரு? சின்னமாக இருந்தாரு. அப்புறம் எப்படி கீழே குதிச்சாரு? ஏங்க அவர் ஐக்கியமாக இருந்தாருங்க கொடியில. இருங்க பேச்சுக்கு வாங்க முத. அப்படி ஆஞ்சநேய பெருமான் கொடியில இருந்தாரு. ஆஞ்சநேய பெருமானுக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன் ஜௌரியத்துக்கு நீ வருவ வந்து நீ ஒரு கதையை விடுவ. உன் கதையை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கணும் எல்லாரும். சரி, நான் சொன்னேன். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி ஆளு எதிரில நிக்கணும். நின்னாத்தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, உயிரற்றது அப்ப சேவலுக்கு உயிர் இல்ல போல இருக்கு, ஏன் இல்லாம இருக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன் உயிர் இல்லாதன்னு சொல்ல முடியாது. ஐக்கியமாகி சின்னமாக அதுல மாறி இருந்தாங்க. சரிங்களா? சொல்லுக்கு யாரு? அகத்தியன். வீணைக்கு வாணி. பாட்டுக்கு நாரதர். அழகுக்கு முருகன். வில்லுக்கு விஜயன். வில்லுக்கு விஜயன் யாரு? அர்ஜுனன் தான் சொல்லுவான். அர்ஜுனன். ஆமா, வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன்.
வில்லுக்கு விஜயன்னு அர்ஜுனனை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கையில இருந்த வில்லு. ஆமா. வில்லுக்கு பேர் என்ன? வில்லுக்கு பேரு வில்லு தான். வில்லுக்கு பேர் என்னன்னு கேக்குறீங்க? நீங்க என்ன போகலையா? நான் என்ன சொல்றேன்? வில்லுனா என்ன சொல்லுவாங்க? வில்லுன்னு தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். போயிட்டு கொண்டு வந்தில பை, இந்த பையை தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு சரி அப்படியே நடந்து போனீங்கன்னா அங்க காரைக்குடி பேருந்து நிலையம் வந்துடும். நடக்கிறது நல்லதுதான். அதுல பேருந்து ஏறி வீட்டுக்கு போ. போய் காலையில கொண்டு போனீல பை, அந்த பையை தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கு. சரியா? சரி. மறுபடியும் எந்திரிச்சு நல்லா கூட சோறு தின்னு விட்டு மறுபடியும் தூங்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ அதுக்கு நல்லா சரி இருங்க. இரு ஒரு வார்த்தை உடனே வில்லுக்கு பேரு வில்லு தானா? இதுல இந்த அம்மாக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? நான் நாடகத்துக்கு வந்து அந்த அம்மாக்கு 7,000 ரூபாய் சம்பளம். சத்தியமா விளையாடி சொல்ல. நாடகத்துல நாரதர் வெங்கடேஷ்னா இந்த அம்மாக்கு 7,000 ரூபாய் சம்பளம். ஏன்னா அந்த அம்மா என்கிட்ட அப்படியே பேசி தகத்தி எரிஞ்சிருவாங்க. அப்படியே இந்த தெரியுதுல லட்சணம். வில்லுக்கு பேரு வில்லா இல்லைங்க. நான் கேட்குறேன், எனக்கு சாதாரணமாக காரைக்குடியிலேருந்து எனக்கு வண்டி வச்சாங்க அப்படின்னா நான் 6,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். வெங்கடேசன் நாரதரை போட்டால் 7 ரூபா எனக்கு சம்பளம் வேணும்னு நான் கேட்பேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னு இந்த அம்மா என்கிட்ட பேசி அப்படியே தகத்திர போகுது அப்படின்னா ஏன் எல்லா வள்ளியும் எழுதி போடுறாங்க? உண்மையாக சொல்லுங்க, தெய்வத்துக்கு முன்னால் என்ன சொல்லுங்க. உங்களோட நடிக்கிற வள்ளியில 2 பேர் தான். ஒன்று மதுரையில், ஒன்று காரைக்குடியில், நான் ஒரு ஆள். 2 பேர் மட்டும்தான் வெங்கடேச போட்டா நடிப்பாங்கப்பா, தர்க்கம் பண்ண முடியும். இவங்க 2 பேர்னாலதான் வெங்கடேசோட நின்று பேச முடியுங்கிறதுக்காக 2 பேரை தவிர வேற யாரையும் போறது கிடையாது. இருங்க. அப்ப உங்களை போட்டா 7,000 ரூபாய் சம்பளம் கேட்கறதுல என்ன தப்பு? கேட்கலாம். உங்களுக்கு சரிசமமா பேசுறது என்ன பண்றாங்க? கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா வில்லுக்கு பேரு வில்லுதான்னு சொல்ற அளவுக்கு தகுதியை வச்சுக்கிட்டு கேட்க கூடாது. புரியுதா? கேட்கலாம். இல்ல வில்லுக்கு பேரு வில்லுன்னு சொன்ன உடனே அப்ப இந்த பிள்ளைக்கு வில்லுக்கு பேர் தெரியல போல இருக்குன்னு அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே முகத்துல. உன்னை பக்கத்துல தாண்டவம் ஆடுதே. நல்லா கேட்டுக்க. நீ பக்கத்துல நின்னா எனக்கு சந்தோஷங்கிறதே இருக்காது. உன் முகரைய பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் இருக்கு, பத்திக்கிட்டு வருது. நீ உன்னை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு இதுல சந்தோஷம் வரப்பட்டுக்கிறாளாம். உங்களே பார்த்தா கூட எனக்கு வயிறுலாம் எரியுது. இருந்தாலும் வெளியில காட்டாம சிரிச்சு சமாளிச்சுக்கிறீங்க அவ்வளவு. சரி இருங்க. வில்லுக்கு விஜயன்னு சொல்றோம். ஆனா ஆரம்பத்துல வில்லுக்கு யார சொல்லுவோம்? விதுரனை சொல்லுவோம். விதுரர் தானே சொல்லுவோம். விதுரர் ஏன் மகாபாரத போர்ல கலந்துக்கல? ஏன்னா வில்ல ஒடிச்சிட்டாரு. அதனால மகாபாரத போர்ல கலந்துக்கல. வில்ல உடைச்சார்ல. உடைச்சதுக்கு பேர் என்ன? வில்லுக்கு வில்ல உடைச்சு போட்டுட்டு போனார்லங்க. உடைச்சு போட்ட வில்லுக்கு பேர் என்னங்க? அவர் ஒடிச்ச வில்லுக்கா? வாங்க. உடைஞ்ச வில்லு. ஒடிச்ச வில்லுன்னு சொல்லக்கூடாது, அது உடைஞ்ச வில்லு அப்படி சொல்லணும். தவறா சொல்லக்கூடாது. ஏன்னா இலக்கணப்படி தவறா போயிடாது. ஐயாவுக்கு 7,000 ரூபாய் சம்பளம். இதுல வேற இவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து நான் வண்டி வச்சாதான் வருவேன்னு சொல்லி அங்கேருந்து ஐயாவை வண்டி வச்சு நான் இங்கே கல்லையிலேருந்து நாங்கள் காரைக்குடிக்கு பஸ்ஸில் வந்து இறங்கிக்குவோமா. பொம்பளை பிள்ளை இங்கேருந்து எங்களை காரைக்குடிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வருவாங்களாம். இவங்களை மட்டும் அங்கே புதுக்கோட்டையிலேருந்து வேன்லேயே கூட்டிகிட்டு வருவாங்களாம் ஊர் வரைக்கும். 7,000 சம்பளம். இதுல வேற 100 200 அன்பளிப்பு வேற. யாருக்கு கொடுத்தது அன்பளிப்பு? இப்பதான் தெரியுது உனக்கு வயிறு ஏன் எரியுதுன்னு. வந்து எப்படி எண்ணிட்டு வந்து எனக்கு தெரியாது. கொடுமையை பாரு. கூட்டி வந்தது பூரா அப்படி நவகரகமா கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுவே இந்த கரகம் இருக்க ஐயப்பா பெருங்கரகம் அது. சரி வா. இவரு வில்ல ஒடிச்சாரு எங்க? மகாபாரதத்துல. ஆமா. ராமாயணத்துல ராமரை வில்ல வளைக்க சொன்னாங்கல்ல. சீதையை திருமணம் பண்ணா என்ன பண்ணணும்? வில்ல வளைக்கணுங்கிறது போட்டி. வில்ல வளைக்கணும். ஆனா ராமர் என்ன பண்ணாரு? வில்ல ஒடிச்சாருல. அந்த வில்லுக்கு என்ன பேரு? அது உடைஞ்ச வில்லு தானே. ஏய் என்ன நடக்குதுங்க? அங்க இருந்து பதில் வருது. உடைஞ்ச வில்லு தான். அது எப்படி உடைஞ்ச வில்லு? அதே மாதிரி இதையும் உடைச்சனால அது உடைஞ்ச வில்லு. பதில் தெரியல உங்களுக்கு. எவ்வளவு சம்பளம்? அல்ல நான் சொல்லிட்டேன் முதல்ல. ஊர்காசு பூரா தண்டம். சோறு தினியாமா இங்க? என்னது? இப்ப நான் கேக்குறேன். இப்ப அங்க வந்து வில்ல உடைச்சாரு. யாரு? ராமனாகப்பட்டவர் உடைச்சாரு. ராமன் உடைச்ச வில்லு அது அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? அது யார்கிட்ட இருந்துச்சு? அது பேச்சாது யார்கிட்டனா எதுக்கு போட்டான்? இந்த பிறவில ராமாயணத்துல சீதை கூட இருந்த வில்லு அதத்தான் ராமன் உடைச்சாரு. அதனால சீதை திருமணம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு நான் சொல்லுவேனே உடனே அந்த அம்மா அவர்கிட்ட வில்லு தான் வேற சொல்றாரு. இருங்க அப்படி
அப்படி இல்லங்க அவர்கிட்ட இருந்த போது அந்த வில்லுக்கு பேர் வேற, திரும்பி சீதை கிட்ட இருந்தப்ப வில்லுக்கு பேர் வேற. ஆமா, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடி அந்த வில்லு யார்கிட்ட இருந்தது? அந்த வில்லு யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வில்லு சிவன் கிட்ட இருந்துச்சு. அப்ப பேர் என்ன அதுக்கு பேரு? சிவன் கிட்ட இருக்கும்போது என்ன பேரு? சிவனிடத்தில் இருந்து ராமாயணத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேர் வேற. அதுக்கு பேரு என்ன பேரு? என்ன பேரு? நீ தாமா சொல்லணும். கேள்வி நான் தான் கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேங்க. ஏனா ராமாயணத்துல வழக்கு சொன்ன இடத்துல ஒடிச்சார்ல, ஒடிச்சவளுக்கு பேர் என்ன? அத நான் சொல்றேன். அதான் சொல்லுங்கறேன். அதுக்கு முன்னால மகாபாரதத்துல கேட்டிருக்கீங்களே அர்ஜுனன் கையில இருந்த வில்லுக்கு பேரு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் காண்டீபம்னு பேரு. அதனால தான் அர்ஜுனனுக்கு காண்டீபம்னு ஒரு பேர். இல்லையா? இப்ப இந்த விதுரருக்கு பேர். விதுரர் இருக்கார்ல, வில்லுக்கு விதுரர்ங்கறத பட்டம். ஆமா. விதுரருடைய வில்லு இந்த உலகையே அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஆமா. அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா சூச்சகமா இவன் யாருன்னு கேட்க, அப்பேற்பட்ட ஒரு வில்லு யாருடைய வில்லா இருந்திருக்க முடியும்? யாருடைய வில்லா இருந்திருக்க முடியும்? அது பிரம்மனுடைய வில்லாக தான் இருக்கும். ஏறுங்க, அவ்வளவுதான் மரியாதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன் அது வந்து பிரம்மதனுஷ் அது இல்ல. அதுக்கு பேர் என்ன? சரி, பிரம்மதனுஷ் இல்லன்னு கூட விட்டு, சரி ஒரு இந்திரதனுஷ்னு கூட வச்சுக்க வேணாமா? வேறங்க தெண்டமா போச்சு. ஏழா அதுக்கு பேரு விஷ்ணு தனுஷ்னு பேரு. விஷ்ணு தனுஷ்னு பேரு. ஏன்னா மகாவிஷ்ணு அழிக்கக்கூடிய தெய்வம். ஆமா, அவர் அழிக்கக்கூடியவர், காக்கக்கூடிய தெய்வம் இல்லையா அவரு? எதை அழிப்பார்னா அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பார். அதனால தான் இந்த உலகை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அந்த தனுஷ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆமா, விதுரர்கிட்ட இருந்துச்சு. அதை ஒடிச்ச. ஆமா, சரியா? ஆமா. இப்ப ராமாயணத்துல ஒடிக்க சொன்னார்ல, ஆமா, வளைக்க சொன்னாங்கல்ல, ஒடிச்சார்ல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் சிவதனுஷ்னு பேர். யார் ஒடிச்சது? ராமன் ஒடிச்சார். ராமர் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணுடைய அவதாரம். மகாவிஷ்ணு கையில ஒரு வில்லு இருந்துச்சுல. மகாவிஷ்ணு கையில வில்ல இல்லையா? என்னங்க புதுசா? மகாவிஷ்ணு கையில சங்கு சக்கரம் இருக்கும், வில்லு எங்கயாவது இருந்து பாத்திருக்கீங்களா? மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துல, ராம அவதாரத்துல வேணா கையில வில்லு இருக்கலாம். அப்படி பார்த்தா ராமன் கையில இருந்த வில்லுக்கு பேர் என்ன? ராமன் கையில இருந்த வில்லுக்கு பேரு கோதண்டம்னு பேரு. அதனாலதான் அவருக்கு கோதண்ட ராமன் பேரு. எனக்கு தெரியும். மகாவிஷ்ணு கையில வில்லு இருந்துச்சு. மகாவிஷ்ணு கையில வில்லு இருந்தது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த சிவதனுஷ், அதுக்கு முன்னாடி யார் கையில இருந்தா அப்ப அதுக்கு பேர் என்ன? இந்த அம்மா என்ன சொல்லுது? மகாவிஷ்ணு கையில வில்லு இல்லையா? சரி, சிவன் கையில என்ன இருக்கும்? சிவன் கையில உடுக்க இருக்கும், சூலாயுதம் இருக்கும். நான் உன்கிட்ட கேட்கல, இவன்கிட்ட கேட்கிறேன். சிவன் கையில என்ன இருக்கும்? சூலாயுதமும் உடுக்கும் இருக்கும். இதெல்லாம் சிவன்கிட்ட இருக்கும். சிவன் எங்கேயோ வில்லு வச்சிருந்தா நீ கூட கொடுத்துருந்தியா சிவனுக்கு? அப்புறம் எதுக்கு அதுக்கு சிவதனுஷன்னு பேரு? சிவன் கையில இருந்து வந்ததுனால தானே அதுக்கு சிவதனுஷன்னு பேரு. அறிவு களஞ்சியம். அப்புறம் ஏன் விதுரர் கையில இருந்த வில்லுக்கு பேரு விஷ்ணு தனுஷன் பேரு? அது விஷ்ணு கையில இருந்தது, சிவபெருமானுடைய மகாவிஷ்ணுடைய கையில இருந்தது, அதனால அதுக்கு விஷ்ணு தனுஷன் பேரு. நான் தான் சொல்றேன் விஷ்ணு தனுஷ் அதுக்கு ஏன் பேர் வந்தது? மகாவிஷ்ணு கையில இருந்த பேர் அதுக்கு என்ன பேர் தான் சொல்றேன். நானே சொல்றியா? சொல்றேன். சரி, அவர் கையில வில்லு இருந்துச்சு. சிவனுடைய கையில வில்லு இருந்துச்சு. சிவன் கையில வில்லு இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு சிவதனுஷ் தான். அப்ப சொன்னேன்லப்பா. அதுக்கு பேரு பினாகம்னு பேரு. இதுக்கு பேரு சாரங்கம்னு பேரு. அதனால தான் அவருக்கு பினாகிநாதர்னு ஒரு பேரு. அதனால தான் இவருக்கு சாரங்கபாணின்னு ஒரு பேரு. அர்ஜுனன், அதாவது இரண்டுமே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் வில்லும் அம்பையும் செய்து யாருடைய தலையில இருந்து அந்த வில்ல செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டுமே பழுதுபட்டதுதான். இரண்டுமே உடையக்கூடிய தன்மையில இருந்தது. அதனாலதான் ராமாயணத்திலே அது ஒடிபட்டது, இங்க மகாபாரதத்துல இது ஒடிபட்டது. ஏன்னா இதனுடைய வலிமை ரொம்ப அதிகம். எப்பொழுதுமே நல்ல நல்ல பொருள் நல்லவர்கள் கையில கிடைச்சா அது பாதுகாப்பு. அதுவே ஒரு கட்டவட்ட போய் கிடைச்சினோம் ஏன் அது பாதுகாப்பு இல்ல. இது இப்ப விதுரருங்கிற நல்லவர் கையில இருந்ததுனால தான் அந்த வில்லு அந்த தனுசு ஒடிபட்டது. இதே ஒரு கட்டவனுடைய கையில இருந்துச்சுன்னு வைங்களேன், மாறாக தர்மத்திற்கு புறம்பான செயல்கள் நடந்துரும். கண்டிப்பா. இப்ப கர்ணன் இருக்கான்ல, யாருக்கு சமமான எதிரியாக பார்க்கப்பட்டவன்? அர்ஜுனனுக்கு சமமான எதிரியாக எதிர்பார்க்கப்பட்டவன். கர்ணன் நினைச்சிருந்தா அர்ஜுனனை கொண்டிருக்க முடியுமா? முடியாது. நல்ல சுலபமா கொண்டிருக்கலாமே. கொண்டிருக்கலாமே. எப்படி சொல்றீங்க கொண்டிருக்கலாம்னு? ஏங்க அவன் கையில தான் நாகாஸ்திரம் இருந்ததேங்க. நாகாஸ்திரம் தான் ஒரு முறைக்கு மேல் மறுமுறையாக கூடாதுன்னு வர வேண்டால. ஆமா. அப்ப வேற ஏதோ ஒரு ஆயுதம் இருந்திருக்கணும்ல அவன்ட்ட. ஆமா. அதத்தான் இப்ப பரசுராமர்ட்ட போய் கத்துக்கிட்டு வந்தாருல. பரசுராமர்ட்ட போனாரா? பரசுராமர்ட்ட போய் வில்வித்தையை கத்துக்கிறார். ஆமா. கத்துக்கிட்டாரா? கத்துக்கிட்டாரு. அவர் மடியில தலை வச்சு படுத்துக்கிறாரு. கர்ணனுடைய மடியிலே பரசுராமர். ஆமா. அப்ப இந்திரன் வண்டாமார்னா வண்டாக மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் தொடைய உடைஞ்சு வெளில வந்துட்டான். ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் பீரிட்டு எழுது. உடனே பார்த்தார் பரசுராமர், ஒரு சத்திரியனால் மட்டுமே இந்த வடியை பொறுத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு. அப்ப சத்திரியனால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்னா நீ சத்திரியனாக தான் இருக்க முடியும், நீ ஒரு அந்தணனாக இருக்க ஒருபோது முடியாதுன்ட்டார். உடனே ஒரு சாபம் கொடுத்தார்ல. ஆமா. என்ன சாபம் கொடுத்தாரு? கற்ற வித்தைகள் அனைத்தும் தக்க சமயத்துல மறக்க கடவுது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தாரு. அப்ப கற்ற வித்தையெல்லாம் மறந்து வரும் சாபம் கொடுத்தாருல. ஆமா. கொடுத்தாரா இல்லையா? சாபம் கொடுத்தாருல. ஆமா. அப்ப கொடுத்த சாபம் சரி, முனிவருடைய சாபம் பழிக்கும்னா போர்க்களத்துல கர்ணே வில்வித்தையில எந்த ஒரு செயலையும் செய்திருக்க முடியாது தானே? புரியுதா? போய் சண்டை போட போயிட்டாயா?
கட்ட வித்தைகள்லாம் மறந்து போயிரும் ஜாபம் கொடுத்தாருன்னா போர்க்களத்தில் எப்படி அவன் வில்ல தூக்கி நானே ஏற்றி அம்பை எழுதியிருக்க முடியும்? கேள்வி நியாயமானது தானே? புரியுதானே கேட்க சொல்றது உங்களுக்கு? பரசுராமர் சாபம் கொடுத்துட்டாரு, நீ வித்தையெல்லாம் மறந்து போயிரும்டான்னு. கொடுத்த சாபம் முனியுடைய சாபம் பழிக்கும்னா போர்க்களத்துல கர்ணே எப்படி வில்லை எய்திருக்க முடியும்னு கேக்குறேன். கிருஷ்ணரே இருந்தாலும் கூட மறக்கணுங்கிறதானே குருவனுடைய சாபம். அப்ப மறந்திருக்கணுமே, அப்புறம் எப்படி அந்த அளவுக்கு அர்ஜுனனோட எதிர் நின்று எப்படி போரிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. குருநாதர் வந்து கற்ற வித்தைகள் தக்க சமயத்துல மறக்கணும்னு சொன்னார்ல, எந்த வித்தைன்னு தெரியுமா? இருங்க, பரசுராமன் முதல் அவர் என்ன வித்தை கத்துக்கலாம்னு போனாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பெரிதா இருக்கு. என்னன்னா அங்க தேசத்தினுடைய அதிபதியாக ஆனதற்கு பிறகாக தான் கர்ண போய் உள்ளே கத்துக்கிறான். ஆமா. அப்ப அங்க தேசத்தினுடைய அதிபதியா துரியோதனன் முடிசூட்டும் பொழுது அவன் சிறந்த வில்லாளிதான். எதை வச்சு முடிசூட்டுறான்? அர்ஜுனனை அர்ஜுனன் நேர பார்த்து அடிச்சதை பின்னாடி திரும்பி பார்க்காம அடிச்சான். அப்ப அந்த அளவுக்கு சிறந்தவன் தானே வில்லுல. அப்ப வில்லுல சிறந்தவன் தானே. அப்ப அதுக்கு முன்னாலே வில்லுல சிறந்தவன் தானே. அப்ப என்ன கத்துக்க போயிருப்பான்? அப்ப எதை கத்துக்க போனாரு, எதை மறக்கணும்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு விஷயம் இருக்குல்ல. அப்ப கர்ணனுக்கு பரசுராமர் கற்றுக் கொடுத்தது என்ன? பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வித்தையை கற்றுக் கொடுத்தாரு. பிரம்மாஸ்திரம் என்ற வித்தையை கற்றுக் கொடுத்தாரு. அதனாலதான் பிரம்மா எனக்கு என்ன எண்ணம்னா, குந்தி வந்து கேட்டா ஒரு முறைக்கு மேல் மறுமுறை நாகாஸ்திரத்தை எய்யக்கூடாது. யார் மேல? அர்ஜுனன் மேல எய்யக்கூடாது அப்படிங்கிறது வரும். உடனே ஏன் கொடுத்தான் தெரியுமா? சரியா, நம்ம கிட்ட தான் பிரம்மாஸ்திரம் இருக்கே, இதை பயன்படுத்த முடியலன்னா அடுத்து அதை பயன்படுத்தி நம்ம அர்ஜுனனை கொண்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப பிரம்மாஸ்திரத்தை வைத்து அவரை அழித்து விட முடியும் என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கு நாகாஸ்திரத்தை ஒரு முறை மேல மறுமுறை பயன்படுத்த முடியாது அப்படிங்கும் போது அந்த மறந்துருது. ரொம்ப எடுத்தாமா, எடுத்து நானே ஏற்றிட்டான். மந்திர பிரயோகம் உச்சாடனம் செய்தான் பாரு, மறந்து போச்சு. அப்ப எந்த இடத்துல மறந்தது, எந்த அஸ்திரத்தை அதை விடும்போது மறந்தது அப்படிங்கிறது காரணம் இருக்கு. அப்ப பிரம்மாஸ்திரம் தான் மறந்து போயிரு. ஏன்னா பிரம்மாஸ்திரத்தை தான் கத்து கொடுக்குறாரு பரசுராமர். பரசுராமர் ஏன் அந்த நேரத்துக்கு மட்டும் கத்து கொடுக்குறாரு? ஏன்னா இப்ப எனக்கு அதுதான் விஷயமே. போய் கேக்குறேன், நான் ஒரு பிராமணன் பொய்ய சொல்லி வித்தையை கத்துக்கிட்டாரு. ஆமா. அப்ப என்ன சொல்றேன், அப்ப ஒரு பிராமணனால இப்பேற்பட்ட வழியை தாங்க முடியாது, ஒரு சத்திரியனால மட்டும்தான் இப்பேற்பட்ட வழியை தாங்க முடியும் அப்படின்னு சொன்னார்ல. அது என்ன பிராமணர்களுக்கு மட்டும்தான் கத்து கொடுப்பேன்னு ஏன் சொல்லணும் அவரு? ஏன் சத்திரியர்களுக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? நான் பேச வரத பூரா முன்ன குட்டியே எனக்கு வெறுப்பேத்துற. ஒரு நாட்டோட போரிட போற இருங்க வரமா நல்லா இருங்க. ஒரு நாட்டோட போரிட போறாங்க அப்படினா யார் போவா? சத்திரியர்கள் தான் போவாங்க. சத்திரியர்கள் தானே போவாங்க. பிராமணர்கள் போவாங்களா? போக மாட்டாங்களே. அப்ப சத்திரியர்களுக்கு தான் நான் கத்து கொடுப்பேன், பிராமணர்களுக்கு கத்து கொடுக்க மாட்டேன்னு தான சொல்லி இருக்கணும். அப்பேர்ப்பட்ட பரசுராமர் ஏன் பிராமணர்களுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன், சத்திரியர்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? எங்க போருக்கு போக போறதே அவங்க. யார் என்னோட என்ன என்னன்னா உன்னை கத்த வைக்க கூடாது, பாவம் போனா போயிட்டு போகுது, நம்ம பிள்ளையாச்சேன்னு பாத்து. அடே அப்பா அப்படிங்கற நீங்க அப்படியே. ஆமா, நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாம் கிடையாது. நீங்க எப்போதும் மேல பேசுற மாதிரி பேசுறீங்க. நானு எனக்கு ஒரு குணம் இருக்கு பொதுவாவே. மேடையில தெரியாதவங்க யாராவது வந்து நின்னா நான் அவங்கள இந்த ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும், பதில் சொல்ல தெரியாம நீ எல்லாம் எதுக்கு வர அப்படிலாம் பேசுவாங்க. நான் பேச மாட்டேன். கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த மாதிரி பேசும்போது அப்படி வருது ஆத்திரமா. ஏன் இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் பேசலை, நான் ரொம்ப சாதுவாத்தான் பேசுவேன், ரொம்ப இதுவாத்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற ஆள் நீங்கள். ஏன் உங்கள் மேலே எல்லா வள்ளியும் எழுதி போடணும்? அதுக்காக கண்ணில் குச்சி எடுத்து குத்துறதுக்காக நீ கெட்ட சொன்ன என்ன மாதிரி தான் நீ ஒரு நியாயத்தை சொல்லு. இப்போ கண்ணில் எடுத்து குச்சி எடுத்து கண்ணில் குத்துனா அப்புறம் அதுக்காக கெட்ட சொல்கிறதா? புரியல எனக்கு. ஆனால் உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு இருக்குல்ல. கேட்குற எந்த கேள்விக்குமே பதில சொல்லாமல் சும்மாவே நின்றுக்கிட்டு இருந்த வள்ளியை பார்த்தா கோவம் வருமா? வராது. வரத்தானே செய்யும். ஆமாம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் பரசுராமர் பிராமணர்களுக்கு மட்டும் விழுவத்தை கற்றுக் கொடுக்கணும்? பரசுராமர் ஒரு பிராமணர் தான். முதல்ல அவருக்கு எதுக்கு விழுவத்தை? வேதங்களை பிடித்து மந்திர உச்சாரணங்களை செய்து ஆலய பூஜை செய்பவர்களுக்கு விழுவத்தையா? ஏன் பரசுராமர் விழுவத்தையை கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, இந்த பரசுராமருடைய தாய் தந்தையர் ஜமதக்கனி முனிவர் என்ன தெரியும்? அவர் ரெண்டு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பசு இருந்துச்சு. அது என்ன பண்ணும்னாமா, இந்த கார்த்தவரியார்ச்சுனன் ஒருத்தன் போய் ஜமதக்கனி காட்டுக்கு போறான் வேட்டைக்கு. போன இடத்துல இவருடைய குடிலுக்கு போறாங்க. முனிவர் தானே அவரு. அவருடைய குடிலுக்கு போய் எங்களுக்கு உணவு வேணும்னு கேட்கும் பொழுது ஒரு கன பொழுதுமா இவ்வளவுதான். காமதேனு பசுவினுடைய மகள் நந்தினி. இந்த நந்தினி பசு என்ன பண்ணுதுன்னா, வேண்டிய கேட்டதெல்லாம் உடனே செஞ்சு கொடுத்துருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்த உடனே என்ன பண்றான், ஜமதக்கனி முனிவர்கிட்ட போய் கேட்கறான், இந்த பசு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, ஐயா இதை கொடுக்கக்கூடிய வலிமையோ அந்த தகுதியோ எனக்கு இல்லை, இது தேவலோகத்திற்கு சொந்தமானது, இங்கே இருந்து எனக்கு பணிவிடை செய்ய வேண்டுமே தவிர இதை இன்னொருவருக்கு ஒப்படைக்கும் பொறுப்பு அந்த
தகுதி எனக்கு இல்லைன்ட்ட. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், வழிகட்டாயமா அந்த பசுவை இழுத்து செல்வதற்கு முற்பட்டான். உடனே பார்த்தாங்க, 2 பேரும் போய் தடுத்தாங்கல்ல, தடுத்த 2 வரையும் கொலை பண்ணிட்டான். ஜமதக்கினி முனி வரையும் 2 காதவியும் வந்து பார்க்கிறாரு பிள்ளை. இந்த முடிச்சிடணும். வந்து பிள்ளை பார்த்தான், தாய் தந்தை 2 பேரும் செத்து கிடக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு நெஞ்சு பதறிடுச்சு. உடனே அப்பொழுது மேற்கொண்டான், என் தந்தையினுடைய இறப்பிற்கு காரணம் யாருன்னா கர்த்தவரியார் சொன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு சத்திரிய மன்னன். அப்பதான் சபதம் இருக்கிறாரு, சூழல் இருக்கிறார். என்னன்னு, 21 தலைமுறைகளில் தோன்றக்கூடிய சத்திரிய வீரர்கள் அனைவரையும் நான் அழிப்பேன். ஏன்னா தாயினுடைய உடம்புல 21 இடங்கள் இருந்ததான் காயம். அப்ப 21 தலைமுறைகள் வரக்கூடிய சத்திரிய வீரர்கள் அனைவரையும் நான் அழிப்பேன். அவருக்கு பேரு பரசுராமர்னு பேரு. பரசுனா கோடாலி. கோடாரி. இந்த பரசுன்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவருக்கு நம்ம ஒரு கதையை ஒன்று சொல்லுவோம். ஆமா. வில்லோடு பிறந்தாள் சீதை. சீதை வில்லோட பிறந்தா இல்ல, கூட இருந்தது. கார் சிலம்போடு பிறந்தாள் கண்ணகி. சொல்லுவோம் ஒவ்வொரு கதை. தாலியோடு பிறந்தால் சந்திரமதி. சந்திரவதி. இப்படி ஒவ்வொரு கதை சொல்லுவோம். ஆமா. அதே போலதான் பரசுராமரும் கோடாரியோடு பிறந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது உண்மை இல்லை, அது பொய். அப்படி யாராவது பேசினா அது தவறுன்னு நம்ம தைரியமா பேசலாம். ஏன்னா அதுவரையும் தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல பிள்ளையாவே இருந்தார். தாய் தந்தையரை கொண்டுட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுல, தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, என்ன செஞ்சாருன்னா விநாயக பெருமானை வேண்டுகிறார். விநாயகரை வேண்டி இந்த 21 தலைவர்களில் தோன்றக்கூடிய சத்திரியர்கள் அனைவரையும் நான் அடிக்க வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு ஆயுதம் வேணும்னு கேட்கிறார். அப்படி ஆயுதம் வேணும்னு கேட்கும் பொழுதுதான் விநாயக பெருமான் தன்னுடைய கையிலே இருந்த பரசு என்ற ஆயுதத்தை பரசுராமர் கொடுக்கிறார். அதுவரை அவருக்கு பேர் ராமர் தான் பேர். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா விநாயகர் கையில பரசு இருக்கும், கோடாரி வச்சிருப்பாரு. விநாயகருடைய கையில் என்ன இருக்கும், கோடாரி இருக்கும். அந்த கோடாரியே அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்ப ராமன் பரசுராமரானான். அதற்கு பிறகாக தான், ஏன்னா என்னுடைய தாயிந்தையினுடைய இறப்பிற்கு காரணமே ஒரு சத்திரிய மன்னன். அப்பேற்பட்ட சத்திரிய வம்சாவளி வந்தவர்களுக்கு நான் ஒருபோதும் வில்வித்தையை கற்றுத்தர மாட்டேன் சொல்லி அப்பொழுது சபதம் பெற்றார். அதனாலதான் பிராமணர்களை தவிர வேறு எவருக்கும் அவர் வில்வித்தையை கற்றுக் கொடுக்கறது இல்லை. புரியுதா? கல்யாணம் ஆச்சா? இல்ல, ஆகல. சரி, 21 தலைமுறைகளுக்கு வரக்கூடிய சத்திரியர்களை நான் அழிப்பேன்னு சொன்னார். 21வது தலைமுறை யாரு? தசரத சக்கரவர்த்தி. அதனாலதான் 60,003 மனைவிகளை தினம் ஒரு திருமணம் பண்ணாராம். கல்யாணம் பண்ண அன்னைக்கு போய் கொல்ல முடியாதுன்னு என்ன பண்ணாரு, திரும்பி போயிட்டாரு. அப்பதான் பார்த்தாரு, என்னடா அது திருமண கோலத்தோட இருந்தா நம்மளை கொல்ல மாட்டான். வந்து பாப்பாராம், கையில கங்கணம் கட்டிருப்பான், கல்யாணத்துக்குரிய கங்கணம், கங்கணத்தோட அலையறான்பா. கங்கணத்தை கட்டி வச்சிருப்பாராம், கல்யாணம் பண்ணிருப்பான் அப்படின்னு திரும்பி போயிடுவார். ஏன்னா அன்னைக்கே ஒரு பொம்பளை பிள்ளையனுடைய அவளை அன்றைக்கே நல்ல மனசுதான் தன்னைக்கு போட்டு அவரோட பூவையும் போட்டு அன்னைக்கு அழிக்கிறதா அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு கொல்லணும்னு போகும்போது கூட அந்த எண்ணம் மாறி நல்ல மனசு வரும். ஒரு சில பேருக்கு அந்த எண்ணம் வரவே வராது. ஒன்னே மாதிரி ஆள்லாம் சந்திச்சா வராது. முதல்ல எதிராளி அப்படி இருக்கணும். திணைக்காவல். கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஆகல. குழந்தை இருக்கா? இல்ல, ஏகத்தால பேச்சா இல்லையா? ஏன் கல்யாணம் ஆகலைங்கிற அப்புறம் குழந்தை இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு புரியல. எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்ல. கல்யாணம் ஆனா தானே புள்ளன்னு ஒண்ணு வரக்கும். கல்யாணம் ஆகாம எப்படி புள்ள வரக்கும்? கல்யாணத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கல்யாணத்துக்கு குழந்தைக்கு சம்பந்தம் இல்ல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்தா என்ன தம்பி, என்ன பேசுன? சரி, இப்போ என்ன நான் பேசுறேன் தவறுங்கிறீங்களா? சரி, நான் கேட்கறேன், கல்யாணத்துக்கு குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல இல்ல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கல்யாணத்துக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஆனா நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. கல்யாணம் ஆகாம ஒரு பொம்பளை பிள்ளை குழந்தைய பெத்துக்கிட்டா அது ஊர் உலகம் போற்றுமா? என்ன சொல்லும்? தவறாத்தானே சொல்லும். அப்ப திருமணம்னு ஒண்ணு முறைப்படி நடந்து கணவனும் மனைவி கூட குழந்தை பெத்தா அது நல்லா இருக்கும். அதை விட்டு கல்யாணம் ஆகலன்னு சொன்ன பிள்ளைகிட்ட போய் குழந்தை இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, உங்க பேச்சுக்கே நானும் வரேன். வச்சுப்போம். குந்தி பூஜனுடைய வளர்ப்பு பிள்ளை குந்தி. ஆமா. துர்வாசர் என்ற முனிவர் போய் சந்திக்கிறார். ஆமா. குந்திக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆமா. கர்ணன் பிறந்தாரு. குந்திக்கு அப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல. குந்தி இந்த உலகம் போற்ற தவறிச்சா? ஆகல. ஆமாவா இல்லையா? அப்படியா? ஆமா. சரி. தாசராசருடைய வளர்ப்பு பிள்ளை மச்சகந்தி. இந்த மச்சகந்திய பராசரர் என்ற முனிவர் போய் கூடினார். கூடியதனால மச்சகந்திக்கு வேதவியாசர் என்ற ஒரு குழந்தை பிறந்தார். கிருஷ்ணதேவனார் என்று சொல்லக்கூடிய பிறந்தார். அந்த மச்சகந்தி தான் பிற்காலத்துல சத்தியவதியாகி சந்தனு மகாராஜனை கல்யாணம் பண்ணி குருவம்சத்தினுடைய தொடக்கமா இருந்தான். இல்லையா? ஆமா. கல்யாணம் ஆகலப்ப. கல்யாணம் ஆகல. குழந்தை பிறந்துச்சா இல்லையா? குழந்தை பிறந்ததே
பிறந்துச்சு. போற்ற தவறுச்சா? இல்ல ஏங்க வேதவியாசர் ஏங்க எவ்வளவு பெரிய ஆளு அவரை போய் போற்ற தவறியதான்னு கேக்குறீங்க? நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளை வள்ளி. ஆமா. நாரதங்கிற முனிவர் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். சரி. அதனால அதானே உலக வழக்கம். இல்ல இந்த நடந்திருக்கல உலகத்துல இந்த மாதிரிலாம். இல்ல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இல்லம்மா, நீங்க சொன்ன கதை எல்லாமே எல்லாருடைய வளர்ப்பு பிள்ளை. ஆமா. முனிவர் தான் போய் சந்திச்சாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துச்சு. ஆமா. அதே மாதிரி நம்பிராஜனுடைய வளர்ப்பு பிள்ளைனா. ஆமா. நாரதன்ற முனிவர் நீங்க என்ன சந்திக்க வந்திருக்கீங்க. ஆமா. அதனால இப்ப என்ன சொல்ல வரீங்க? உனக்கு குழந்தை பிறக்குங்கறேன். சரி எனக்கு குழந்தை பிறக்கிறது கூட. அப்பா யாருன்னு கேட்டா நான் யார சொல்ல உங்கள சொல்லவா? ஏங்க நீங்க தானங்க இப்ப சொன்னீங்க உன்னைய தான் சந்திக்க வந்திருக்கீங்க. அப்ப நீ குழந்தை வெத்துக்கனா யார் அப்பான்னு கேட்டா யார சொல்லுவீங்க? ஆமா கர்ணன் குந்திக்கு பிறந்ததனால துர்வாசரை அப்பான்னு சொல்றான். குடுத்த மந்திரத்தை வச்சு ஒருத்தரை பயன்படுத்தினாங்க. சூரியன் தான அப்பான்னு. சூரியன் வந்தார் குழந்தையை கொடுத்தார். அதனால சூரியன் தான் அப்பான்னு சொல்ல முடியும். எனக்கு மாப்பிளை வாத்து வந்திருக்கேம்மா. அதனால தான் அப்படி பார்த்தா வேதவியாசருக்கு பராசர முனிவர் தானே அப்பான்னு சொல்ல முடியும். அது கூடுனாங்க ஒரு அதுக்காக நம்ம தவறு தப்பு பண்ண கூடாது. அப்படி நீ நான் உங்க பேச்சு வார்த்தை முத சரி. ஐயோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, சிரிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் இங்க வாங்க, நான் வந்து முனிவன் பிரம்மச்சாரி நானு. சரி. திருவாசர் போய் அங்க என்ன பண்ணாரு? அப்புறம் எதுக்கு என்னால உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஏன் சொன்னீங்க? மாப்பிளை பார்த்து வந்திருக்கேமா. அப்படி இல்ல முதல்ல சொல்லணும். ஏன் உனக்கு நான் மாப்பிளை பார்த்திருக்கேமா, அந்த மாப்பிளை மூலமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லணும். குழந்தை பிறக்க போகுதுமா, நான் ஒரு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னா என்ன குத்தமா போச்சு? இப்போ எனக்கு புரியல. அதுல எதுவும் குத்தமா இல்ல? இல்ல மாப்பிளை யாரு? மாப்பிளை யாரு? அப்படி கேளு. மாப்பிளை யாருன்னு தெரியுமா? யாரு? எப்பேர்பட்ட மாப்பிளை சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முத மாப்பிளை ஏன் அழகுக்கு ஈடா இருப்பாரா? என்னது? ஏன் அழகுக்கு ஈடா இருப்பாரான்னு கேட்டேன். உண்மையாவே பார்த்தா எனக்கு ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரியே இருக்கு. உன்னை யார் சொன்னா அப்படி? ஊர் வழக்கம் என்ன? என்ன? ஒரு மாப்பிளையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது என்ன சொல்லணும்? பா பொண்ணு மாப்பிளை நல்ல பொருத்தங்க, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு பொண்ணு நல்லாத்தான் இருக்கு அழகா, மாப்பிளை சரியில்லை. ஏன் மாப்பிளை என்னடா அவ்வளவு அழகா இருக்கான், போய் இந்த பிள்ளைய கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அதான் கேட்டேன். என்னுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி இருப்பாரா? நடந்து போகும் மறுபடியும் இதே சொல்லாத கடுப்பாயிரும். சரி விடுங்க, அழகை விட்டு தள்ளுங்க. அழகுங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம் கிடையாது. சரி விட்டு போடுங்க, அழகை விட்டு தள்ளுங்க. சரி என் அறிவுக்கு உண்மையாவே எனக்கு சத்தியமா உன்னை யார் கேட்டது இப்படி எல்லாம் சொல்லி? இது என்னங்க அப்ப நான் அறிவு உங்கள்ட்ட பேசுறையா? கேட்ட கேள்விலாம் யாருன்னு தெரியுமா மாப்பிளை? நீ என்னமா சாதாரணமா பேசுற? சரி அழகையும் அறிவையும் விட்டு தள்ளுங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் அறிவாளியா இருந்தா அதுவே போதும், குடும்பம் நல்லா இருக்கு. சரி அவர் கூட என்னுடைய அறிவுக்கு இல்லைனாலும் கூட பிரச்சனை கிடையாது. அட என் உயரத்துக்கு ஆகாது. சரிங்க சிரிக்காதீங்க. என்ன அடக்கிக்கலாம் தான் பாக்குறேன், முடியல. ஏன் செருப்பு போய் கட்டி போட்டுவேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என்ன கேட்ட? என் உயரத்துக்கு நல்லா அரைக்கா அப்படி உலக்க மாதிரி இருந்துட்டு இவன் உயரத்துக்கான். அதுவும் உயரமா தெரியும்னு காலில் கட்ட ஓட்ட செருப்பு வேற. ஆமா ஐயா பெரிய 6 அடி உயரம். உன்னையோட உயரமா இல்லையா? என்னையோட ஒரு ஜான் கூட இருக்கீங்க அவ்வளவுதான். ஒரு ஜானு. வேற என்ன? மாப்பிளை யாருன்னு தெரியுமா? யார் மாப்பிளை? ஞானமே உருவானவன். அதனாலதான் அவனுக்கு ஞான வண்டின்னு பேரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளே இல்லை. நாங்க துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கதித்தோம் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தில் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். தந்தையின் வடிவில் வந்தான், தந்தையின் வடிவில் வந்தான், தமிழிசை சொல்லி தந்தான், தமிழிசை சொல்லி தந்தான். என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். அவன் தான் புருஷன். கட்டிக்க நல்லா இருப்ப. கட்ட முடியாது. அல்லும் பகலும் இந்த அவஸ்தை கடிபடுத்து அல்லும் பகலும் இந்த அவஸ்தை
வேடம் புனைந்து வந்தவரை பூமியில் போற்றும் புகழும் நார் கைவரிசை செல்லாது போக உனக்காகவே நான் சொன்னேன் ஓ இந்த சின்னமே மனக்கவலை கொள்ளாத நான் இடத்தில் முதல் சொல்லுவேன் வார்த்தை கேளாமா எனக்கு பயந்து கொண்டு இசைய வந்தது போதும் தினப்புணத்தில் இல்லாமல் எங்கேனும் நீ போதும் கைவரிசை செல்லாது போக வேறொரு வருமில்லை வேதில்லை என்று சொன்னம் ஆறு புகழ் சென்ற உடைவாய் பிரமானந்தம் சொல்லும் என் வார்த்தை கேளாமா குட்டி கொண்டு பொதுக்கள் கோத்திரத்தில் முறையும் ஒற்றமை சொல்ல வந்து உமக்கு நாக்கர் கைவரிசை செல்லாது போக குட்டி கொண்டு பதங்கள் கோத்திரத்திலே மல்லை வேட்டி செய்வாண்டி முன்னை காற்றி மண்ண முடிக்கன் சொல்லும் என் வார்த்தை கேளாமா ஏய் தூக்கம் வரிச்சில தெரியாம இருக்குது பேசாம இருக்கு அறிவிழா விட சிறுமி இன்று சூரிய அஸ்தமனம் உனக்கு வந்த கந்தபடி வேளாளுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்